பல்வேறு மாவட்டத்தினுடைய பல்வேறு கலெக்டர்கள் அஃபீஷியல்ஸ் வந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு இனிமையான நிகழ்ச்சிக்கு, ஏன்னா இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பல்வேறு காலகட்டங்களில் கலெக்டர்ஸாக இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். நம்ம ஊருக்கு கலெக்டர் வர்றாரு அப்படின்னா நம்ம ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம். அதே ஒரு பார்வையை தான் நம்ம இப்போ மேடையில் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒரு டீச்சர் தான். எனக்கு அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது எப்போ எனக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான மாவட்டம் ஆச்சுன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பக்கத்தில் ஆயக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஆயக்குடியில் நான், அவர் தியாகராஜன் ஐயா 2 பேரும் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம், ஃப்ரீ கோச்சிங். அங்கே கொடுத்துட்ருக்கிறப்ப ஐயா தமிழ் நடத்துவார், நான் இங்கிலீஷு, டிஎன்பிஎஸ்சி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் நடத்துவேன். அப்போ எந்த மாவட்டம் அப்படின்னு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் அரியலூர் மாவட்டம் அப்படிம்பாங்க. எங்கேருந்து வர்றீங்க? ஜெயங்கொண்டத்துலேருந்து வர்றோம் அப்படிம்பாங்க. எத்தனை மணிக்கு பிறப்பிட்டீங்க? காலையில் 4 மணிக்கு பிறப்பிட்டோம் சார் அப்படிம்பாங்க. சரி, அரியலூர் மாவட்டம். அதே மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸாகவும், அதே மாதிரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயும் போன வாரம் கூட ஒருத்தர் இங்கேருந்து அங்கே போன ஒரு 2 மாதம் முன்னாடி இங்கேருந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே வந்தார். கேட்டால் அரியலூர் டு ஜெயங்கொண்டம் ரூட்டில் தான் நான் ஒரு ஹை ஸ்கூலில் நான் எச்சமாக இருந்தேன் அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி அரியலூர் மாவட்டம் அப்படிங்கும்போது எங்களுக்கு உண்மையிலே ஒரு பரிச்சயமான மாவட்டம். ப்ளஸ் அடுத்து என்னுடைய இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யாரெல்லாம் நியூ சிலபஸில் படிச்சிங்களோ, புது சிலபஸ், என்ன இப்போ மேடத்தில் கேட்டேன், பிரின்சிபல் மேடத்தில் கேட்டேன். அப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் +1 வந்து நியூ சிலபஸ் படிச்சிருப்பீங்க. +1 நியூ சிலபஸில் இங்கிலீஷில் அந்த கடைசியில் என்னுடைய பேர் இருக்கும். அது ஒன் ஆஃப் த ஆத்தர்ஸ் M.Petha Vanna Arasu பேர் இருக்கும். இது சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதுக்காக மட்டும் சொல்லலை, முதல்ல நான் யாருங்கிறத சொல்லிடணும். அடுத்தது வந்து கல்வி டிவி. அது நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் கல்வி டிவி வாட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் என்னுடைய கிளாஸஸ் வந்து ஆங்கில கிராமர் கிளாஸஸ் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. அது இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. ஸோ அது மூலியமாகவும் நான் உங்கள்கிட்ட வந்துகிட்டு இருப்போம். அடுத்து வந்து போட்டித் தேர்வு அப்படின்னா நாங்கள் வந்து என்னுடைய சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் தான். ஆனால் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷுங்கிறது குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸில் வரக்கூடிய இங்கிலீஷ். அதுமாதிரி குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 இந்த மாதிரி ஏரியாஸில் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதை நான் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆயக்குடியில் திண்டுக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், தேனி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ஆயக்குடி இந்த மாதிரி. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் எங்களுக்கு அந்த ஒர்க் இருக்குது. இப்போ நாளைக்கு நாங்கள் ஆயக்குடியில் கிளாஸ் எடுக்கணும். அதுக்கு மேலே இந்த அருமையான சார், இந்த அருமையான சான்ஸ் வந்து எங்களுக்கு ஆல்பர்ட் சார் கூப்பிட்டு சொன்னார். ஸோ அவருக்கு முதல்ல நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் இவங்க மாதிரி இடங்களில் நாங்கள் வந்து இங்கே நிற்கிறதுங்கிறது எங்களுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது. காலையில் சாரை கூட நாங்கள் பார்த்தோம். அங்கே சர்க்கியூட் ஹவுஸில் பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்தோடனே நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நான் உனக்கு எனக்கெல்லாம் ஆதார் கொடுக்குறாரு, அவர் கூட தான் நாங்கள் நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு. ஸோ நமக்கெல்லாம் கையில் ஆதார் இருக்கக்கூட யார் டைரக்டரோ அந்த ஆதாரை உற்பத்தி பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாரு பாருங்கள், அவர்கிட்ட நிற்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ செல்வம் சார் வந்து பேசினார், ஒரு இளமையான ஒரு துடிப்போட அந்த பேசக்கூடிய தன்மை, அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஒன்று மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், இன்றைய அறிவாளிகளாக இருப்பதை விட நாளைய அறிவாளிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து நம்ம கேட்டுட்ருக்குறோம். இதை நான் அன்னைக்கே நல்லா கேட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நான் நல்லா படிச்சிருப்பேனே அப்படின்னு அடுத்த 10 வருஷம் கழித்து நீங்கள் சொல்லக்கூடாது. இன்னொரு 10 வருஷம் கழித்து நீங்கள் இந்த மேடையில் இருக்கணுமே ஒழிய, அன்னைக்கு நாங்கள் சொன்ன பேச்சை கேட்டிருந்தா நாங்கள் இன்றைக்கி நல்லா இருப்போம்னு சொல்லி ஒரு 10 இயர்ஸ் கழித்து உங்களுடைய பேரண்ட்ஸையோ, உங்களுடைய டீச்சர்ஸையோ, உங்களுடைய கல்லூரியினுடைய ப்ரொஃபஸர்ஸையோ கை காட்டாதீங்க. நீங்கள் எங்களை சரியாக வழி நடத்தியிருந்தால் நாங்கள் நல்லா வந்திருப்போம்லன்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்க கிடையாது, நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல திறன் வாய்ந்தவர்கள் தான். இப்போ என்ன லைஃப்புங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் யாருக்கும் தெரியாமல் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்தவங்களை கை காட்டாமல் நீங்கள் உங்களை கை காட்டுங்க. எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் இங்கே மேடையில் நின்றவங்க வந்து சார் கூட சொன்னார், யாரோ ஒருத்தவங்க மட்டும் சொன்னாங்க, உனக்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி. வேலை கிடைக்காதா? நானும் வேலையை வாங்கி பார்க்குறேன் அப்படின்னு காமிச்சவர் தான் இங்கே சார், நம்ம பெங்களூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஓல் சார், என்ன சரிங்களா, அது மாதிரி ஐஏஎஸ் சார். ஸோ ஒவ்வொருத்தருடைய பின்னாடி ஏதோ ஒரு நமக்கு ஒரு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தூண்டுதல் உங்களுக்கு இதுவாக கூட இருக்கலாம். இந்த கல்லூரியில் இந்த கிளாஸில் நாங்கள் போய் பார்த்தோம், கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி.
அதனால தான் எனக்கு ஒரு ஸ்டிமுலஸே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கேள்விகள், இந்த போட்டித் தேர்வில் கேள்விகள் அப்படின்னு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், அதை அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்களா யாரும் இது பண்ண வேண்டாம், ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்க்கலாம். யார் ஒருத்தர் உங்களுக்கு நடத்துகிறாங்களோ, யார் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறாங்களோ அவங்கள டீச்சர்னு சொல்கிறோம். இது அப்படியே நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்படி சொல்லிகிட்டே வாங்க, புரிஞ்சு சொல்லிகிட்டே வாங்க. One who teaches is called, one who teaches is called, one who teaches is called teacher, one who teaches is called teacher, one who dances is called dancer, one who writes is called, திரும்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களா? One who teaches is called, one who dances is called, one who writes is called, one who cooks is called cooker. அப்படி போடு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் விட்டுறீங்க. ஒன் ஹூ குக்ஸ் இஸ் கால்டு குக்கு தான், குக்கர் இல்லை. அதேமாதிரி ஒன் ஹூ கிவ்ஸ் கோச்சிங், ஒன் ஹூ கோச்சஸ் இஸ் கால்டு கோச் தான், கோச்சர் இல்லை. இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் இங்கிலீஷில் கேட்குற கேள்வி. நீங்கள் எந்த லைனில் வர்றீங்களோ அந்த லைனை விட்டு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கோ அதுதான் கேள்வியாக வரும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார், செகண்ட் பிரசிடெண்ட் யார். ஸோ 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2002 டிஆர்பி எக்ஸாம் எழுதினப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி, முதல் பிரசிடெண்ட் யார், 10வது பிரசிடெண்ட் யார், 1வது பிரசிடெண்ட் யார், இப்படிப்பட்ட கேள்வி தான் கேட்டாங்க. இப்போ அப்படி கேட்குறதில்ல. முதல் முஸ்லீம் பிரசிடெண்ட் யார், எத்தனை பிரசிடெண்ட்ஸு இடைக்கால பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, இந்த பிரசிடெண்ட்டுக்கும் அந்த பிரசிடெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, யார் முதல் துணை ஜனாதிபதி, யார் ஜனாதிபதியாக மாறினாங்க, இப்படி கேள்வி கேட்பாங்க. கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். நீங்கள் 2015க்கு முன்னாடி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் மற்ற தேர்வுகள்லையும் கேட்டப்போ கேள்விகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் கேள்வியினுடைய பதில்கள் மாறிக்கிட்டே இருக்குது. கேள்வியினுடைய பதில் மாறாட்டியும் கேட்கக்கூடிய தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த கேட்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று சொல்கிறேன். அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைமையிடம் எதுப்பா? அரியலூர் மாவட்டத்தினுடைய தலைமையிடம் அரியலூர். திருச்சி மாவட்டத்தினுடைய தலைமையிடம் திருச்சி. சரி, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைமையிடம் விழுப்புரம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைமையிடம் எது? நாகர்கோவில். வெரி குட். தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாவட்டத்தினுடைய தலைமையிடம் அந்த மாவட்டம் ஒரே பேராக தான் இருக்கும். உங்களுக்கு மேலே போனீங்கன்னா ஊட்டி, கீழே போனீங்கன்னா கன்னியாகுமரி, இந்த ரெண்டுமே மாறும். மேலே போனால் ஊட்டி, அது என்னது, ஊட்டிங்கிறது நீலகிரி. கடைசிக்கு போனீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில். இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் ஜிகே கேள்வி. எது வித்தியாசமோ அந்த வித்தியாசத்தை தான் உங்களுக்கு கேள்வியாக எடுத்து கொடுப்பாங்க. நம்மளும் சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறோம்ல இங்கிலீஷில், ஐ ஆம் ஏ டீச்சர், ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட்டு. எங்கள் ஐக்கு அடுத்து இஸ்ஸு வருமா? வராதா? ஐக்கு அடுத்து இஸ்ஸு யாராவது எனி ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கு அடுத்து இஸ்ஸு வருமா? வச்சு ஒரு ஐக்கு வந்து ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போடுங்க. ஐக்கு ஒரு சிங்கிள் கொட்டேஷன். இப்போ சொல்லுங்கள், ஐக்கு அடுத்து இஸ்ஸு போடுங்க. ஐக்கு அடுத்து இஸ்ஸு வராது, இஸ்ஸு வராது, இஸ்ஸு வராது என்பது போட்டித் தேர்வு அல்ல. ஐக்கு அடுத்து எங்கே இஸ்ஸு வரும் அதுதான் போட்டித் தேர்வு. இதை புரிஞ்சிங்கன்னா யார் வேணால் போட்டித் தேர்வு அடிக்கலாம். நீங்கள் ஐயாம் சொல்கிறது வேறு, ஐக்கு அடுத்து இஸ்ஸு. முடிச்சிட்டேன், கிளாஸ் முடிக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. கிளாஸ் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஐக்கு அடுத்து எங்கே இஸ்ஸு வரும்? ஐ இஸ் எ வேர்டு, ஐ இஸ் எ ப்ரோனவுன், ஐ இஸ் ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இல்லை, ஐ இஸ் ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், ஐ இஸ் த 9th லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இப்படி சொல்லி பாருங்கள், ஐக்கு அடுத்து இஸ் வருதா இல்லைன்னு திரும்ப பார்ப்போம். நீங்களும் படிச்சிருக்கீங்க, நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்கள் +2க்கு போங்க. +2ல் போய் பார்த்தீங்கன்னா 2 4 நீங்கள் எழுதுனீங்க. +2 எக்ஸாமில் ஸ்பாட்டிங் த எரர் அப்படிங்கிற ஏரியாவில் எழுதுனீங்க. என்ன எழுதுனீங்க? 2 and 2 make 4. உங்கள் ஸ்கூலில் +2 டீச்சர் சொல்லியிருப்பாங்க, மேக்கு வந்தால் மேக்ஸ் போடு, தோ வந்தால் பட்டை எடுத்துரு. படித்தோம். ஏன் மேக்ஸ் வராதா, மேக் வராதா? ரெண்டுமே கரெக்டு, 2 and 2 make 4 கரெக்டு, 2 and 2 makes 4 2 கரெக்டு. இந்த 2 கரெக்டுங்கிறத போன கல்வி திட்டம் வரையிலும் உள்ளே கொண்டு வராமல் விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற கல்வி திட்டத்தில் 2 4ங்கிறதுக்கு நீங்கள் மேக்கும் போடலாம், மேக்ஸும் போடலாம். இது 8ஆம் கிளாஸ் புக்லேயே இருக்குது. ஏன் லெட்டர் ரைட்டிங்னா எப்பயுமே கடைசியில் கையெழுத்து போடுவீங்களே, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூலி. ஏன் வலது பக்கம் தான் போடணுமா? இடது பக்கம் போடக்கூடாதா? இடது பக்கம் நீங்கள் எழுத்து போடலாம். இடது கையில் கையெழுத்து போடுறதில்ல, நீங்கள் இடது பக்கம் எல்லாமே எழுதலாம்.
ஃப்ரம் போடலாம், டு போடலாம், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இடது பக்கம். இது மாடர்ன் இங்கிலீஷ். மாடர்ன் இங்கிலீஷ் என்னது? அமெரிக்காக்காரங்க உள்ளே வந்துட்டாங்க. அமெரிக்காக்காரங்க உள்ளே வந்தோன்னா டெக்னிக்கலாக மாறுது. தமிழ் இலக்கணம் மாறாது, ஆங்கில இலக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் மெயின். இந்த மாதிரி வித்தியாசத்தை படிங்க. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா +2ல் இங்கிலீஷில் ஃபெயில் தான். ஆனால் என்னைக்கு வந்து இந்த டிஆர்பி 2002 டிஆர்பி வச்சாங்களோ உங்களை மாதிரி தான் சாதாரணமாக கல்லூரியில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு டிஆர்பி வச்சப்போ இங்கிலீஷை தரவாக படித்து கொண்டு வரணுமேங்கிறதுக்காக வெறித்தனமாக பிடிச்சோம். அப்போ நாங்கள் பண்ண டெக்னிக் நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். எப்போ நீங்கள் பாடத்தை படிச்சுட்டு, கல்லூரியாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, பாடத்தை படிச்சுட்டு போய் கேள்விக்கு பதில் எழுதுனா அது +2. பாடத்தை படிச்சுட்டு கேள்விக்கு பதில் எழுதுனீங்கன்னா +2. கேள்வியை நீங்களே உருவாக்குனீங்கன்னா நீங்கள் தான் போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடியவங்க. நீங்கள் கேள்வியாக மாறுங்க. நிறைய கேள்விகளை பாருங்கள். 2001லேருந்து 2022 வரையிலும், 2001லேருந்து 2022 வரையிலும் போட்டித் தேர்வில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கேள்வி எல்லாம் முதல்ல படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுதுறீங்களா? தமிழ்நாட்டில் TNPSC குரூப் 1, UPSCயில் குரூப் 1, அவங்க எப்படி கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வியினுடைய வரைமுறையை பாருங்கள். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒருத்தர் கூட தோற்கவே மாட்டீங்க. எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம என்னென்ன கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு தெரியாமையே தட்டுனோம்னா புரியவே. அப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். உடனே நான் அவர் ஆளுன்னு சொல்லிடாதீங்க. நான் இல்லை, நான் பொதுவாக படத்தில் வர்ற டைலாக்கு நீங்கள் உங்கள் லைஃபுக்கு எடுத்துக்குங்க. ஃபிசிக்ஸு பார்த்தா பிடிக்காது, படிக்க தான் பிடிக்கும். மேத்ஸு பார்த்தா பிடிக்காது. இப்போ நான் மேத்ஸ் ப்ரொஃபஸரையும் சொல்லலை, மேத்ஸ் டீச்சரையும் சொல்லலை. பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஹிஸ்ட்ரி பார்த்தா பிடிக்காது, படிக்க தான் பிடிக்கும். இந்த கொட்டேஷனை வாழ்க்கையில் எழுதி வச்சு பாருங்கள். இன்னொன்று நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறதா தான், ஆயக்குடியில் சொல்கிறதா தான், உங்களுக்கு நான் சொல்கிறதா தான். முதல்ல வாசிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, அதை படிங்க. படித்து புரிஞ்சு ஒரு நோட்ஸ் எடுங்க, நோட்டாக எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு அதை நீங்களே மனப்பாடம் பண்ணுங்க, புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்க. கடைசியாக அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ, எவ்வளோக்களோ நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் குரூப் ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கு உங்கள் செல்லை யூஸ் பண்ணுங்கள். ஜூம் மீட்டில் போடுங்க. ஒரு 10 பேர் வா, நான் 10 பேரும் ஜூம் மீட்டில் நான் கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லி பாருங்கள். அந்த குரூப் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு போட்டித் தேர்வில் ஒரு அருமையான வெற்றி கிடைக்கக்கூடிய ஏரியா வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் நீங்கள் செட் பண்ணுங்கள். நீங்கள் தான் ப்ரொஃபஸர், கல்லூரியுடைய ப்ரொஃபஸர் நீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு பேராகிராஃபை உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இந்த பேராகிராஃப்லேருந்து எவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் எடுத்து உங்கள் செல்லில் வாட்ஸ்அப்பில் போடுங்க. தைரியம் இருந்தா, முடிஞ்சா, நீ சரியான டிகிரி படித்த பொண்ணாக இருந்தா இந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆன்சர் அந்த பேராவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் தான் குரூப் 1ல் கொஸ்டின் எடுக்கிற டீச்சர், நீங்கள் தான் ப்ரொஃபஸர். கொஸ்டினை எடுத்து பாருங்கள், ஜெயிக்கிறது ஈஸி. ஆந்திராவில் வேலை பார்த்தோம். ஆந்திராவில் விஜயவாடாவில் வேலை பார்க்குறப்ப ஒரு சின்ன பொண்ணு, அதோட முடிச்சிட்றேன், ஒரு சின்ன பொண்ணு கோனேர் ஹம்பின்னு பேர். அந்த பொண்ணு வந்து செஸ்ஸில் வேர்ல்டு நம்பர் 1 ஆச்சு. இப்போ கூட சென்னையில் வந்து செஸ்ஸில் ஜெயிச்சுட்டு போனாங்க. இப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணாக இருக்குது. சரி, நல்லா வளர்த்தி இன்ஜினியரிங் காலேஜெலாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த கோனேருங்கிற ஹம்பி 5ஆம் கிளாஸ் பொண்ணு. நான் ஜிகேவுக்கு போகிறேன், +1 +2 இங்கிலீஷ் டீச்சர், 5ஆம் கிளாஸ் ஜிகே டீச்சர். அந்த பொண்ணு எந்த கேள்வி கேட்டாலும் ஸ்போர்ட்ஸில் ஆன்சர் அடிக்குது. அந்த பொண்ணு 5ஆம் கிளாஸ்லேருந்து செஸ்ஸில் வந்துச்சு. இன்றைக்கி வேர்ல்டில் அண்டர் த 14 ஏஜில் அந்த பொண்ணு வந்து சாம்பியன் வந்துச்சு. காரணம் என்ன? அந்த பொண்ணு 2.5 வயசுலேருந்தே அவங்க அப்பா படின்னு சொல்லலை, செஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். கற்றுக் கொடுத்து ஆரம்பிக்கும் போது அண்டர் த 14 ஏஜில் அந்த பொண்ணு வேர்ல்டில் சாம்பியன் அடிச்சிச்சு. உங்கள்கிட்ட நான் தான் சொல்கிறேன், 3rd இயரில் மட்டும் ஜிகே படிக்காதீங்க, 3rd இயரில் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதீங்க. யார் ஒருத்தங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து அம்மா கிட்ட இருக்கிற ரிமோட்டை நீங்கள் வாங்குங்க, உட்காந்து ஓன்னு அழுகாதீங்க. சீரியல் பார்த்துட்டு அப்பா வீட்டில் போய் பாருங்கள், நிறைய அப்பாக்கள் ரிமோட்டை வச்சு சேனலை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாத்திர சேனல் பூரா நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனலை அப்பாவாக நீங்கள் மாறினால் கண்டிப்பாக அங்கே நீங்கள் ஜெயிப்பீங்க. நிறைய நியூஸ் பாருங்கள், மீடியாவை பாருங்கள், என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் நியூஸ்லேருந்து எடுங்க. அந்த இடத்துல தான் உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேவும் முன்னேறும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஆவதுலேருந்து 6ஆவதுலேருந்து கல்லூரியினுடைய 1st இயர்லேருந்து 2nd இயர்லேருந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இருந்து சைடில் படிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ கூட காலேஜில்
ஒரு ப்ரொஃபஸர் சார் இங்கே உட்காந்துருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், எங்கள் கல்லூரியில் நாங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி உங்களோட ஜெயங்கொண்ட ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் சரி இப்போ இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதை பூரா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பூரா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. By the time you complete your third year, get into all the points and thorough the points, you are the successor, you are the winner என்று கூறிக்கொண்டு இந்த இனிமையான ஒரு மேடையை IAS ஆஃபீஸர்ஸ் மத்தியில் எங்களுக்கு வழங்கிய ஜெயங்கொண்டம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிக்கும் நம்முடைய ஆல்பர்ட் சாருக்கும் மற்ற அனைத்து கல்லூரி ப்ரொஃபஸர்ஸ்களுக்கும் அமைதியாக இந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய ப்ரொஃபஸர்ஸ் அனைவருக்கும் நன்றியை கூறி என்னுடைய பேச்சை இனிதே நிறைவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.